மக்களே, பிக் பாஸ் காமன் மேன் இன்னைக்கான எபிசோட்ல பிக் பாஸே என்னன்னு தெரியாத ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அந்த கண்டஸ்டன்ஸை ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே கமெண்ட்ஸ்ல போடுங்களேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படிமா நீ பிக் பாஸுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணிங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டாதான் சிரிப்பா இருந்துச்சு. அதை பத்தி பேச போறோம். இன்னொரு பக்கம் ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு கண்டஸ்டன்ஸை ஆர்கியூமெண்ட் பண்ண வைக்கிறாங்க ஒரு டாபிக்கை கொடுத்து. அவங்க ஆர்கியூமெண்ட்டே பேசுறாங்க. அப்படி ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு தெரியுமா? பேசுறதுனா என்ன தெரியுமா? ஆர்கியூமெண்ட்னா என்ன தெரியுமா? கத்துறது. அப்படின்னு என்னையா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் அந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அல்டிமேட். அடுத்து இன்னைக்கும் நிறைய சம்பவங்கள், விதவிதமா கண்டஸ்டன்ஸ் எங்க தாயா புடிச்சிட்டு வந்தீங்க நீங்க அப்படின்ற மாதிரிதான் யோசிக்க வைக்குது. அதுல ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நான் சொல்லியுமே நிறைய பேர் லைக்கே போடாம பாக்குறீங்க மக்களே, நியாயமா இருக்கா? லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் செலக்டட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. மெஜாரிட்டியா ஒரு 18 பேருக்கு மேல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. மிச்சம் 4 பேரோ 6 பேரோ ரிஜெக்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுதான் 3 நாள். இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா மாயா வந்து சொல்றாங்க, குறிப்பா வந்து ஓவியா வந்து ரெட் கார்டே கொடுக்க மாட்டீங்க. ஓவியா வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா கொடுக்குற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்கன்ற மாதிரி மாயா ஸ்டார்டிங்லேயே வந்து ஓவியா வந்து கொஞ்சம் பாவம் பார்க்குறாங்கன்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ ஓவியா பாவம் தான் பார்க்குறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எல்லாரும் ரெட் கார்டு தூக்கலான்னு பார்த்தா கூட அந்த ஓவியான்ற ஒரு நபரால தான் மெஜாரிட்டி ஆஃப் த கார்டு வந்து எல்லோல போகுது. ரெட்ல இருந்து எல்லோவுக்கு போறதுக்கான காரணம் அது ஓவியாவோட ரெஸ்பான்ஸ் தான். ஆனா இன்னைக்கு இப்படி பேட்டுட்டீங்களே, இப்படி சொல்லிட்டீங்களே, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சில முடிவுகள் எடுத்ததையும் நம்மளால பார்க்க முடியும். மொத கண்டஸ்டன்ஸ் யார் தெரியுமா? பர்வீன் பானு. காட்டுறேன், இவங்க தான் பர்வீன் பானு. ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியா பிறந்ததுன்னா மலேசியாவா இருந்தாலுமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான், ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஓகே, இப்போ ஒரு டெபியூட்டா ப்ரொடியூசர்லாம் எதுக்கியா பிக் பாஸுக்கு வராங்கன்ற மாதிரி எனக்குமே இருந்துச்சு. அதை தான் அவங்க கேட்டாங்க. இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இதெல்லாம் இது இருந்தாலுமே எனக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லேயே கேட்டிருக்காங்க. பட் எனக்கு ஒரு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிக் பாஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய கனவு. ஸோ நான் எனக்காக வாழணும்னு வந்திருக்கிறேன். குறிப்பா என் கம்யூனிட்டியில இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், வேலை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும் போது கல்யாணத்துல தள்ளிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தால அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது, அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஐ மீன் நிறைய வாய்ப்புகள் இருக்கு முஸ்லீம் சைட்ல பத்தி அவங்க பேசுறாங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்கல்ல, இந்த அளவுக்கு ப்ரொடியூசரா இருக்கீங்க, உங்களால நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த லெவல்ல இருக்கிற நபர் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்கும்போது, அப்ப உங்க வாய்ப்பை வந்து வேற யாருக்காவது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும்ல அப்படின்ற கேள்வி வரும்போது அதுக்கு வந்து அவங்க சரியா ஆன்சர் எப்படி இல்ல நான் போனா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. மாயா வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஸ்பீச் வந்து அவங்க சொல்ற கான்டெக்ட் இருக்கு, இன்ஸ்பிரேஷனா இருக்கு, பட் அதை தாண்டி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீச் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ரெட் கார்டை தூக்கி அங்க பிரவீன் பானுவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்னையா நேத்தெல்லாம் எலிமினேட்டே பண்ணல, இன்னும் சடனா எலிமினேஷன்லாம் பண்றீங்கன்னும் போது இந்த வாட்டி தான் ரெட் கார்டை பத்தி மாயா ஓப்பனிங்ல பேசினாங்கல்ல. ஏன்னா ரெட் கார்டுக்கும் மாயாக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்குது, அதனால பேசினதால ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போங்கம்மா அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்றது, என் பேரை வச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்தாரு. சரி, அவர் என் பேரு வச்சா அப்படின்றதுக்காக திட்டாமலாம் விட மாட்டேன். வந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சார் பண்ண போறீங்க பிக் பாஸ் அப்படின்னும் போது, நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பெருசா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க தலைவர். கல்யாணம் பண்ணதான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. அடங்கொய்யால கல்யாணம் பண்றதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னும் போது, ஐ மீன் 90s கிட்டுக்கு வேணா இருக்கலாம், அந்த கல்யாணமேன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையா எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னும் போது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே, பட் அது ஒரு பெரிய சாதனையா சொன்னாரு. அதை தாண்டி இப்ப அவங்க எப்படி நீங்க லவ் பண்ணிக்கலாம், லவ்லாம் ஆகுமா சார், அரேஞ்ச் மேரேஜ் தான், அதுவும் வந்து அவங்க தான் என் உயிரின்ற மாதிரி அவருடைய மனைவி மேல அளவு கடிந்த ஒரு பாசத்தை வச்சிருக்கிறாப்புல. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு, அதை வச்சு இவங்க வாச்சிட்டு இருந்தாங்க ஜட்ஜஸ். அப்போ ஏதாவது பண்ணி காட்டுங்கன்னும் போது அந்த காஞ்சனா வந்து ராகவ லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல்லாம் பேசுவார் பாத்தீங்களா, அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு சீன் அவர் பண்ணாரு. பட் பரவாயில்ல, ஏதோ முயற்சி பண்ணாருன்னு சொல்லலாம்.
அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த சமூகத்துக்கு மேல ஒரு எதிர்ப்பு இருக்கான்னும் போது நான் ஷார்ட்டா இருக்கேன்ற மாதிரி அந்த குள்ளமா இருக்கிறவங்களை கேலி பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் அவர் ஃபேஸ் பண்ணி அதை ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. அதை சொல்லிட்டு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, பிக் பாஸோட வசனங்களை எடுத்து படிக்கிற மாதிரி. அதை அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ல எடுக்க சொல்றாங்க. அவர் சரியா பண்ண முடியல. என்ன பண்ணிட்டாங்க, இவரையும் ஓல்டுல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் ஓல்டுல வச்சுட்டாங்க. அடுத்ததாக 2 பேர், இவங்க தான் 2 பேர் வராங்க அட் அ டைம்ல. ஒருத்தர் பேர் வந்து ஐப்பர் கார்த்தி, ஐப்பு கார்த்தி, என்னன்னா ஐட்டா இருக்கிறாரா, அதனால ஐப்புன்னு வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் பேரு யோயோ. ஓகே, இதுல வந்து அந்த யோயோன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் கொரியோகிராஃபரா, டான்ஸரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன்னு சொல்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பீட் பாக்ஸர், ரேப்பர் அப்படின்ற மாதிரி நான் மியூசிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கிறேன், ஒரு சில ஆல்பம்லாம் பண்ணிட்டு என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி ஐப்பர் கார்த்தி பேசுறாரு. சரிங்க ஐயா, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க ஐயா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மியூசிக் பிளே பண்ணாங்க. ஒரு மியூசிக் ஜட்ஜஸ் வந்து லிப்பு மூலியமா ஒரு மியூசிக் கொடுத்தாங்க. அதை வந்து யோயோ டான்ஸ் ஆட சொல்லும் போது அவர் ஒழுங்கா டான்ஸ் ஆடல. அங்க அந்த ஐப்பர் கார்த்தி ஆர்குமெண்ட் பண்ணும்போது, எப்பா அவங்க போட்ட மியூசிக்லாம் குத்தாட்டம் போட்டணும்பா, நீ என்னப்பா போடாம இருக்க, எனக்கே அந்த குத்தாட்டம் வருது, நீ என்ன அந்த அளவுக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றதுல கார்த்தியோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஐப்பாவே இருக்கு. ஆனா அவர் ஆர்குமெண்ட் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா ஆர்குமெண்டே பண்ணல. ஆர்குமெண்ட்னா என்ன தெரியுமா, பேசுறதுன்னா என்ன தெரியுமா, கத்துறதுன்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங்ல ஒண்ணு பண்ணாரு பாருங்க, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இன்னொரு பக்கம் அவர் அப்படி பேசிட்டு இருக்க பக்கத்துல இருக்கு. சொல்லுங்க. சரி சார், நீங்க வந்து நிறைய ஸ்டேஜஸை பார்த்துருக்கீங்க சார், அதனால எனக்கு இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு நொறுக்குறாப்புல. ஐ மீன் கான்டெக்ஸ்ட பேசல, கான்டெக்ஸ்ட பேசாம அடிக்கிறாப்புல. இவர் வந்து பொறுமையா உட்காந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க பாடம் எடுப்பாங்க இல்லையா, அந்த பாடம் எடுக்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருந்தாரு. கடைசியில என்ன, அதுல ஆரி ப்ரோ கேட்டதுதான், எப்பா ஆர்கியூமெண்ட் இவ்வளவு நேரம் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டுட்டு அதுல வந்து யோயோவை எலிமினேட் பண்ணிட்டாங்க, ஐப்பு கார்த்தியை ஓல்டு பண்ணிட்டாங்க. ஐப்பு கார்த்தியும் எனக்கு ஏன் ஓல்டு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஓல்டு பண்றதுக்கான அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணல. ஆர்கியூமெண்ட்டும் தெளிவா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. ஆனா அங்க ஒருத்தர் வந்து டம்மியா ஒருத்தர் வந்து ஒண்ணுமே பண்ணாம டம்மி ஒரு கண்டஸ்டன்ஸ் இருந்ததால அதை இவர் ஸ்கோர் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. சரி, என்ன சார் இது ஓல்டு கூட வைக்கிறதுக்கு தகுதி இல்லை, தயவு செய்து தெலுங்கு பிக் பாஸை பார்த்து கத்துக்குங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஜட்ஜஸுக்கு. அடுத்ததாக கரிஷ்மா. ஸோ மக்களே இருங்க, மணிகண்டனோட பேர் காட்டல, ஐயோ போட்டோவே காட்ட மறந்துட்டேங்க ஐயா, இருங்க ஐயா. இதோ இந்த மணிகண்டன் பேரு, சாரி மணிவண்ணன், இவரு தான் மணிவண்ணன். அந்த ஐப்பு கார்த்தியை நான் காமிச்சிரு, இருங்க. இந்த ஐப்பு கார்த்தி நீங்க பார்த்தே ஆகணும். எப்படி இருக்காரு பாருங்க ஐப்பு கார்த்தி, பயங்கர ஐப்பா இருப்பார்ல ஐப்பு கார்த்தி. அடுத்து இவர் தான் யோயோ. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம கரிஷ்மாவுக்கு போவோம். அடிக்கடி மறந்து போதுங்க ஐயா, நிறைய பேர் போட்டோ காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்களா. இந்த கரிஷ்மா, ஓகே, இவங்க யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போலான்னு நினைக்கலையாம், ஸ்கூலோட காலேஜ் போவானான்னு நின்றுட்டாங்களாம். குறிப்பா வந்து அவங்க வீட்லயும் பெருசா சொல்ல, சிங்கிள் பேரண்ட் மூலியமா வளர்ந்தவங்க, கொஞ்சம் வந்து நல்லா வசதியான ஒரு நபர் தான் போல இருக்கு. சரிங்க ஐயா, உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும், எதனால உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்கும்போது நான் நல்லா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ படிப்பு முக்கியம், திறமை முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. ஓவியா, திறமை தான் முக்கியம், படிப்பு இல்லை, திறமையால கூட சாதிக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. வேலிடான பாயிண்ட் தான். அதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கணும், நீங்க நல்லா வசதியா இருக்கீங்க, நீங்க உங்களையே வச்சு ஒரு ஹீரோயினா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும், படம் பண்ண முடியும், உங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு வரணும் போது நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கேன்றாங்க. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தா ஒரு வாய்ப்பு கொடுத்துடணுமா, பொருள் எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கீங்க, நீங்க போய் ஒரு பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பண்றாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷனுமே அவங்க எக்ஸாக்டா பண்ண முடியல. அப்போ ஒரு மாயா ஒரு கேள்வி கேட்கறாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு நீங்க பேசலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, இல்ல மாஸ்க் போடாம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் வைக்கும் போது என்ன பண்றாங்க, நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு பேசணும், பேசுறதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க வச்சுட்டு டிசிஷன் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவையான்ற மாதிரி ராஜு பேசுறாரு. ஆமா, நீங்க வசதியா இருக்கீங்க, அதனால போக கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க பேசுறாப்ல. அப்ப நீங்க குத்தான் இதெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க ஜட்ஜ் பண்ண வரலையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுருச்சு ரிட்டன் ராஜுவை. அப்ப ராஜு என்ன சொல்றாரு, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நான் முடிச்சிருக்கேன், அதனால எனக்கு தகுதி இருக்குன்னு பேசுறாரு.
அது வந்து தகுதி கிடையாது. ராஜு அந்த பாயிண்ட பேசுறதுக்கான ரைட்ஸுமே கிடையாது. பிக் பாஸ் ஷோல ஸ்கூலு காலேஜ் முடிச்சவன் தான் வீட்டுக்குள்ள வரணும்ன்ற ரைட்டுமே கிடையாது. ராஜு அந்த ஜட்ஜு பொசிஷன்ல உட்காரத்துக்கான காரணம் 2. 1, பிக் பாஸ்குள்ள போயிட்டு நீ டைட்டில வின் பண்ணிட்ட அப்படின்றது ரீசன். 2வது, விஜய் டிவிக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்கிறதுன்றதால ஜட்ஜு பொசிஷன்ல ராஜு வந்து உட்கார்றாருன்றது தான் 2வது ரீசன். இந்த 2 தகுதி இல்லைன்னா ராஜுவும் அந்த இடத்துல உட்காரத்துக்கு தகுதி இருக்கான்னு நான் கூட கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அதுல படிப்போ ஸ்கூல் படிச்சதால நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான செயல் ராஜு அவர்களே. பிக் பாஸ்ல அப்ப வந்து படிச்சவங்க ஸ்கூல் இது முடிச்சவங்கள மட்டும்தான் எடுக்கிறீங்களா? அப்படி இல்லைல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு தானே. இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், திறமையை காட்டுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். படிச்சவங்க மட்டும்தான் வரணும், படிச்சவங்க மட்டும் தான் இது பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ராஜு அந்த இடத்துல பேசியது மிக மிக தவறு. ஜட்ஜஸ் அப்படின்னு அவங்க திரும்ப கேட்டாங்கன்னா நீங்க வேலிடான ஒரு பாயிண்ட சொல்லணுமே தாண்டி இந்த மாதிரி ராஜுக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி அந்த ஜட்ஜஸா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு வீட்டுக்குள்ள அமிச்சா எல்லாரும் செலக்ட் ஆயிருப்பீங்களா? ஆயிருக்க மாட்டீங்கல்ல. அப்போ நீங்க அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அவங்க ஒண்ணு பேசுனாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பதில கொடுங்க. அது என்ன நீங்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வந்துருங்க, நீ முடிக்கலன்ற மாதிரி இலக்காரமா பேசுறது, அப்படியே வந்து அவங்களை புட் டவுன் பண்ணி பேசுறது, தட் இஸ் நாட் ரைட்டு. இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் ராஜு பண்ணியது அப்படின்றது கண்டிக்கக்கூடியது. ஏன்னா அது சொல்லிதான் ஆகணும். அவங்க வந்து அந்த இடத்துல ஷோக்கு போயிட்ட டைட்டில் வின் பண்ணிட்டேன்றதுக்காக தான் ராஜு அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா என்ன ராஜுக்கு அந்த இடத்துல உட்காரதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் ரைட். ஓகே, அவங்க ஓப்பனா சொல்றாங்க. இதுலயும் தெளிவா அந்த பொண்ணு சொல்லுது, நான் வீட்டில் போய் செலிபிரிட்டியா இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன், எனக்கு இங்க தேவை இருக்கு, அதனால அவங்க என்ன சொல்றாங்க, தேவை இருக்கு எதிர்த்து பேசலாம். ஆக்சுவலா தேவை இருக்குன்னு கூட பார்க்க கூடாது. அந்த இடத்துல நம்ம சரியா இருக்கணுமா? தேவை இருந்ததுன்றதால எதிர்த்து பேச முடியாம போச்சுன்னா அது தவறு. அப்ப நீங்களும் அந்த தேவைக்கு வந்து இதுவாயிருங்க. ஸோ தேவை இல்லைன்னா கூட தப்பா சரியா அப்படின்னும் போது, தப்புனா நான் தேவை இருந்தாலும் சரி அவங்கள எதிர்த்து கேள்விதான் கேட்பேன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஓப்பனாவே சொல்லியிருந்தா அந்த பொண்ணு இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னன்னா ராஜுக்கு எதிராக வந்து ஓப்பனாவே நான் பேசுவேன், ஜட்ஜா இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன், அவங்க தப்புனா நான் எதிர்த்து கேட்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கணும். நானா இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து ராஜு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுதான் நீங்க ஜட்ஜு வந்து நீங்க பேசிருக்க கூடாது, நீங்க வந்த தகுதி வந்து நீங்க பிக் பாஸ் ஷோல இந்த டைட்டில் வின் பண்ணதுக்காக தான் வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க. அதுல ராஜு டைரக்டா ரிஜெக்ஷன் கார்டுக்கும் போறாரு. எப்படி அந்த பொண்ணு எதிர்த்து பேசின்றதுக்காக ராஜு ரிஜெக்ஷன் கார்டுக்கு டைரக்டா போறாரு, அது தவறு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓவியா வந்து இல்ல அந்த பொண்ணு இது இருக்குன்னு ஓல்டுல எடுத்துட்டு போனாங்க. ஸோ ராஜு அவர்களே நியாயமான முறையில் செயல்படுங்க. ஒருதலை பட்சமாவோ உங்களை இன்சல்ட் பண்ணிட்டா நீங்க எலிமினேட் பண்றதெல்லாம் சரி இல்லை. அடுத்ததாக புகழேந்தின்ற ஒரு நபர் வராரு. அந்த புகழேந்தின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா இவரு தான். ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸிங், கராத்தே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெஜிஷியன், இந்த மாதிரிலாம் அதுல ஒரு சீன் பண்ணாரு. என்னன்னா மூச்சு அந்த பல்ஸை ஹோல்டு பண்ற மாதிரி பண்ணாரு. ஷாக்கிங்கா இருந்தது. அதை தாண்டி என்ன சொல்லணும் போது அவர் பெருசா அந்த பிக் பாஸ் தேவை என்னன்னு பேசல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ எதை ரிஜெக்ட் பண்ணணும் எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததாக இன்னொரு கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க. பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாக நித்யா. இந்த நாக நித்யா இவங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் உமாபதி, அவரையும் காட்டுறாருங்க. அரவிந்த் உமாபதி, இந்த 2 பேர். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாக நித்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மேனேஜரா இருக்காங்க. ஒரு 44 வயசு. பிக் பாஸ்க்கு ஏன் வந்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக தான். என்னால வந்து இந்த ஷோல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியும், என்னால பல பேரை மோட்டிவேட் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் உமாபதி என்ன அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவரு பல ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த மீடியா ஃபீல்ட்லயும் இதுல வரணும்ன்ற மாதிரி 8 வருஷமா பல ஸ்ட்ரகிளை தாண்டி அவரே தன்னை தாண்டி வளர்த்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சின்ன சின்ன சப்போர்ட் கிடைச்சிருக்கு, பெருசா சப்போர்ட் பண்ணல. இப்ப என்ன பண்றாங்க, 2 பேருமே தகுதி என்ன அப்படின்னு பேசும்போது இவங்க நான் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படிலாம் இந்த மாதிரி ஃபீல்ட்ல உமன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நித்யா பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு தடைகள்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி அவரை பத்தியும் அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளை பத்தி தான் பேசுறாங்க. அப்போ இதுல என்ன 2 பேரும் அடிச்சு பேசுங்க அப்படின்னும் போது அதுல 2 பேரும் அடிச்சு பேசினாங்க பாருங்க, அவ்வளவு அருமையா பேசினாங்க மக்களே, அவ்வளவு சிறப்பான ஆர்குமெண்ட் அது. ஸோ ஒரு அடிச்சு ஏன் டிசர்விங்கும் போது கூட அந்த இடத்துல நீங்க அவர் சொல்ற பாயிண்டை விட நம்ம அடிச்சு தெளிவா பேசணும். அந்த இடத்துல தெளிவான கிளாரிட்டி நித்யா கிட்டயும் இல்ல. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாவும் டீசென்டா வந்து பேசினாரு இவரு. பேர் என்ன பட்டன், அரவிந்த் உமாபதி. அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீ நித்யாவை வந்து டைரக்டா எலிமினேட் பண்ணிட்டு அரவிந்த் உமாபதியை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்டட்ல ஓல்டுல வச்சுட்டாங்க. ஓகே, ஓல்டுல வச்சுட்டாங்களா. கடைசியாக 2 நபர்கள். கவின் நிலவன், இருங்க அவர் பேரை காட்டும், கவின் நிலவன், இவர் தான் கவின் நிலவன். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வேலண்டினா.
இவங்க திவ்யா வேலண்டினா. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிஷியன் போல இருக்கு. ஈவெண்ட் எம்சி இந்த மாதிரி பண்றது, அவரை பத்தி மேடை கலைஞனை பத்தி நிறைய பேசுறாரு. இந்த திவ்யான்றவங்க இருக்காங்கல்ல, திவ்யா வேலண்டினா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல நிறைய விஷயங்களை பத்தி நான் பேச வேண்டியது இருக்கு. ஒரு உமன் நீங்க வர்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்து இருக்கு தெரியுமா? ஆண்களை விட பெண்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. முடிய பிடிச்சி இழுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னும் போது உடனே ஆரி கேட்டார் விக்டிம் கார்டுக்கு பிளே பண்றீங்க. முடிய பிடிச்சி இழுத்தாங்கன்னா இழுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி விக்டிம் அப்படின்னு சொல்ல முடியும்? அங்க டாஸ்க் நடந்து அதுல முடிய பிடிச்சி இழுத்து வேலையை பார்த்தாங்கன்னா அதுதானே சொல்ல முடியும் மக்களே. அது விக்டிம் கார்டுல வருமா? நடந்ததை சொல்றாங்க. ஓகே, அப்பதான் அவங்க கேக்குறாங்க பிக் பாஸ் ஷோ பார்த்தது இல்லையா அப்படின்னு கேக்குறேன். நான் ஷோவே பார்த்தது இல்லைங்க அப்படின்னும் போது அப்புறம் எப்படி இந்த விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது கூட இல்லைங்க, மத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்க போனா நல்லா இருக்கும்ன்றதுக்காக, அதனால நான் வந்து அப்ளை பண்ணேன்றாங்க. பிக் பாஸே பார்த்தது இல்ல, பிக் பாஸை பத்தி தெரியவும் தெரியாது, ஆனா மத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக அப்ளை பண்ணி உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அது ஒரு அல்டிமேட். அதுலயும் வந்து 3-4 ரீல் பார்த்திருக்காங்களா பிக் பாஸ் ஷோவை பத்தி. என்னங்க நினைக்கிறீங்கன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க தெளிவா. ஐ மீன் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஷோ பார்க்கலாம் கூட இது ஆடிஷன் அட்டன் பண்றோம்னா எதனால அட்டன் பண்றோம், ஏன் அட்டன் பண்றோம்னு தெரியாம இருக்குமா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்றாங்க, ஓவியா வந்து அவுட்லுக் முக்கியமா அப்படின்னும் போது இல்ல அவுட் பாக்ஸ் பண்றது முக்கியமான்னு கேட்டிருந்தாங்க. இல்ல அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டெக்ஸ்ட் ஆகுறதுக்கு சம்திங் வந்து அவுட் பாக்ஸா திங்க் பண்றதும் விஷயம் தான் அப்படின்னு பேசி அங்க பேசுறாங்க. உடனே இவர் எம்சி என்னப்பா சொல்ல வர, நீ ஏதாவது பேசி காட்டுப்பா அப்படின்னும் போது அவர் சொல்றாரு திருக்குறளை சொல்லி, கடவுளே வந்து நமக்கு துணையா நிக்கலன்னா கூட நம்மள வருத்தி ஒரு விஷயத்த பண்ணா அது சக்சஸ் கொடுக்கும்னு வர மாதிரி, மெய் வருத்தி ஒரு கூலி தரும்ன்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளை பத்தி அவர் பேசுறாரு. அப்ப 2 பேருமே வந்து ஒரு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்னா 2 பேருடைய கேரக்டரோ அவங்களுடைய எல்லாமே மறந்துடணும். இப்போ அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கவிநிலவன் வந்து அந்த திவ்யாவுக்கு வந்து தீப்தின்னு ஒரு பேர் வைக்கிறார். இந்த திவ்யா வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து வெண்டக்கான்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு ஆரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இப்போ அந்த வெண்டைக்கான்றது ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி எமோஷன்ஸ் ஃபிளேவர்ஸ் காட்டணும், எமோஷன்ஸை காட்டணும், குறிப்பா வந்து நிறைய ஃபிளேவர்ஸை காட்டணுன்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அதனால அந்த ஃபிளேவர்ஸை காட்டுங்க, எமோஷன்ஸை காட்டுங்கன்னும் போது உடனே வந்து திவ்யா என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஹியூமனை எப்படி நாயா ட்ரீட் பண்ண முடியும், ஈக்குவாலிட்டியை பத்தி நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க்கை பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அதை எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பத்தி அவங்க தெளிவா பேசினோன்னே இவர் சொல்லிட்டார் ஆரி. என்னன்னா நான் அப்பயே சொன்னேன், ஃபர்ஸ்டே நீங்க கேரக்டர் இல்ல, இது சும்மா நீங்க பிளாங்கா இருக்கணும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அது நீங்க கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அப்ப நீங்க அந்த இடத்துல போய் நீங்க மைண்ட் பிளாக்கை வச்சு ஸ்டிங் பண்றீங்க, அப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை பண்றாரு. ஸோ அதுல குறிப்பா கவிநிலவன் அந்த டாஸ்க்னும் போது அவர் பேசுறது கொஞ்சம் இதுவா இருந்தாலுமே டாஸ்க்னும் போது டப்புன்னு அந்த டாஸ்க்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த நாய் மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே பண்ணி காமிச்சாங்க. அதுல பிக் பாஸ் ஷோன்னா என்னன்னே தெரியாது, பிக் பாஸை பத்தி ஒண்ணுமே தெரியாத நபர் திவ்யா செலக்டட். இன்னைக்கு டேல 10 பேர்ல செலக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ஸ் அந்த திவ்யா வேலண்டினா. ஆனா டாஸ்க் நான் பண்றேன், எதை பத்தி யோசிக்காம நீங்க சொல்றதை செய்யறேன்ற மாதிரி ஒருத்தன் வந்து பண்ணா இல்லையா அந்த கவிநிலவன், அவரு ஓல்டு. என்னங்கய்யா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டாஸ்கே முரண்பாடா பேசினாங்க அவங்க செலக்டடு, ஆனா பேசல கொஞ்சம். ஆனா டாஸ்க் எது கொடுத்தாலும் நான் பண்றேன்ற மாதிரி இறங்கி விளையாட ஆரம்பிச்சவன் ஓல்டு. நல்லா சிறப்பா பண்றாங்கல்ல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு 10 பேர்ல 3 பேர் ரிஜெக்டடு, 6 பேர் ஓல்டு, ஒருத்தர் செலக்டட் அப்படின்றதான் இன்றைய நிலவரம். இந்த ஓவரால் நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஓல்டு லிஸ்ட் மட்டுமே 25 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஓவராலா. இன்னைக்கு 6, நேத்து ஒரு 18, நேத்து ஒரு 10, 16 அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 பேருக்கு மேல வருது. செலக்டட் என்னமோ ஒரு 6-7 பேர் தான், ரிஜெக்டட் வந்து ஒரு 8-9 பேர் வந்திருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓல்டு லிஸ்ட்ல போய் நின்று இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஜட்ஜஸ் வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க, எதனால நீங்க ஓல்டுல போடுறீங்க அப்படின்னும் போது ஓவியா சொல்றாங்க, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றதுக்காக தான் அடுத்த வாய்ப்பு கொடுக்குறோம், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்றது. அவங்க இந்த ஸ்டேஜ்ல காட்ட முடியலனாலும் அடுத்த ஸ்டேஜ்ல காட்டணுன்றதுக்காக வாய்ப்பு கொடுக்குறோன்னு ஓவியா பேசுறாங்க. இன்னொருத்தர் ராஜு என்ன சொல்றாரு, இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா ஒண்ணுமே இப்படி தெரியாம இருந்தா கூட அந்த பிக் பாஸ் வீடும் மக்களும் ஒரு பெரிய பாடத்தை எடுத்து காட்டுவாங்க, அதை அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி இவர் பேசுறாரு. 3வது ஆரி ப்ரோ ஒன்னு சொன்னாரு, அவர் சொன்னதான் என்ன சொல்ல மறந்துட்டாரு, ஐயோ ஆரி ப்ரோ சொன்னதாங்க எனக்கு தெளிவா ஞாபகம் வரல. இவங்க 2 பேர் சொன்னது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேங்க ஐயா. ஞாபகம் மறதியும் வர அதிகமாயிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த தருணங்கள். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு போல் போடுறேன், அந்த போலுக்கு நீங்க பதில் அளிங்க. ஸோ இந்த பிக் பாஸ் தெலுங்கை பத்தி அக்னி பரீட்சை எப்படி நடக்குது அப்படின்றதையும், பிக் பாஸ் தமிழ் அக்னி பரீட்சாவை பத்தி, தமிழ் அக்னி பரீட்சா இல்லை ஏன்னா பேர் நாங்கள் டிஃப்ரெண்டா வைப்போம்,
காமன் மேன் ஷோவை பத்தியும் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஜட்ஜஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, கண்டஸ்டன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத ஒரு கம்பேரிசனா போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு போல் வைக்கலான்றேன். அந்த போலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருங்க. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்கிற உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன். பாய் கைஸ்.